நம்ம வாழ்க்கையில குறை அப்படின்றது வந்து எப்படி நமக்கு மனுஷனுக்கு பிளட்டோ அதே மாதிரி குறையும் வந்து மனுஷன் கூடவே இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். நம்ம என்னதான் பண்ணாலும் எவனா ஒருத்தன் நம்மள குறை சொல்லிட்டே தான் இருப்பான். அது நேராவோ இல்லைன்னா மறைமுகமாவோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து இப்போ ரீசெண்டா வந்து டைரக்டர் அமீர் வந்து கொட்டுக்காளி படத்துக்கு மேல ஒரு விமர்சனம் மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து நிறைய விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகி வந்து ஒரு மாதிரி பயங்கரமா பேசுச்சு. ஆக்சுவலா அவர் சொன்னது தப்பா இல்ல எங்க அவங்களோட சார்புல இந்த மாதிரி பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா நிறைய விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க என் பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி தப்பா இருந்தா கூட முன்னாடியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதுக்கு வந்து ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் தோணுதான் நான் பதிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன். ஸோ அதுல வந்து என்னன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஒருவேளை நான் கொட்டுக்காளி படத்தோட ப்ரொடியூசரா இருந்திருந்தேன்னா நான் அதை வந்து தியேட்டருக்கு வந்து கொண்டு வந்திருக்க மாட்டேன். அவர் வந்து நிறைய சர்வதேச விருதுகள்லாம் அந்த படம் வாங்குச்சு. ஸோ அதோட மதிப்பை அப்படியே வச்சுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஸோ ஒரு டைரக்டரா அவர் சொல்றது வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் அது கரெக்டா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பெரிய ஹீரோ வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு வணிக ரீதிக்காக வந்து திணிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு வித்திருந்திருக்கலாம். அது வந்து என்னோட பார்வையில எப்படி பட்டுச்சுன்னா, ஏன் நீங்க அதை வந்து திணிக்கிறதா வந்து நினைச்சுக்கணும். மேபி அவர் வந்து எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே படம் ஓடுது ஓடலதுன்னா ஒருவேளை படம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி எதுவுமே பெருசாலாம் வந்திருக்கு இல்லையா? நம்ம ஆடியன்ஸுக்குலாம் கொஞ்சம் அது அப்படித்தான். வெளியூரோ, வெளி மாநிலமோ, வெளி ஸ்டேட்டோ, வெளி எப்படியோ அதனால நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம ஊர்ல வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன் நீங்களே அந்த காலத்துல பருத்திகளை எடுத்த டைரக்டர் இப்படி பேசுறாரா? ஆதிபாகவன் எடுத்த டைரக்டர் இப்படி பேசுறாரா? ராம் எடுத்த டைரக்டர் இப்படி பேசுறாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஷாக் இது. நீங்களே நிறைய அட்டெம்ப்ட் கிரியேட் பண்ணி தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேர் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அப்பவே நீங்க நிறைய விஷயத்த ஒரு ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஹீரோவும் செத்துட்டான், ஹீரோயினும் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு எண்ட முடிச்ச டைரக்டர் நீங்க. ஸோ நீங்க இருந்த பீரியட்லயே உங்களுக்கு அவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா, இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில உலக சினிமாவ ஒரு காலத்துல டைரக்டர் மட்டும் தான் உலக சினிமா பார்த்துருந்தது. இப்போ வந்து ஆடியன்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது அதுக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம ஆடியன்ஸ் வந்து எந்த இதுலயுமே ஒரு தரக்குறைவா பார்க்காம இந்த ஸ்டாண்டர்ட்லயும் அவங்க படம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ யாருமே படம் பிடிக்கலன்னு சொல்றாங்களா, புரியலன்னு சொல்றாங்களான்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அவர் சொன்னது அந்த வடிகை இதுக்கு வந்து திணிக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறது தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே ட்ரை அண்ட் எரர் தானே லைஃபே. ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி அதுல வந்து ஆக்சுவலா ஒரு படம் ரிலீஸ்ன்றதே சொல்லிட்டாரு. அந்த படம் என்ன சந்தோஷ் பண்றதுல அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து டு செலிப்ரேட் வினோத் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூல ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ஒருவேளை காசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா எதுக்கு வந்து அவர் எல்லா விருதுகள் இதுலயும் வந்து அவர் அனுப்பணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். சூரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கூழாங்கல்லே வந்து ஒரு 2 வருஷமா இது வந்து ஒரு மாதிரி அலகேட்டாய் அப்புறம் தான் எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இல்ல. ஸோ டேக் டைம் திஸ் மூவி அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்டெம்ப்ட், ஒரு ட்ரை. ஸோ இது வந்து ஒருவேளை இந்த படம் இப்படி இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கையில வந்து மெயின் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் டைரக்டர் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் மேபி கன்ஃபார்மா. நான் இப்போ என் பாயிண்ட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸா நான் சொல்றது என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீமான விஷயம் நிறைய இருக்கு. ஆனா ஆக்சுவலா அவர் அதை வந்து அவர் இது பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா என்னோட ரிவ்யூலயே நான் சொல்லியிருப்பேன். இந்த விஷயம்லாம் தியேட்டர் மூமெண்ட்டா இருக்குமான்னு யோசிக்கிற விஷயம்லாம் அவர் தியேட்டர் மூமெண்ட்டா வச்சுட்டாரு. ஏன்னா அது நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. கொட்டுக்காரி வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்ல, மியூசிக்கே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய லாங் ஷாட். ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஸ்டஃப் இருக்குதான். ஆக்சுவலா அந்த விஷயம் அவர் சொல்றது கரெக்ட் தான். இன்டர்நேஷனல் ஸ்டெப் இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் செலிப்ரேஷன் அந்த மூட்ல வரவங்களுக்கு ஓகே. படமும் சின்ன பட்ஜெட் தான் இல்லையா? ஸோ இல்ல உங்களுக்கு தெரியாதா? ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியாதா? ஸோ இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சான்ஸ் இப்படி பண்ணலாம் தமிழ் சினிமால. இப்போ அவரோட பேனர்ல இப்போ அவரை வந்து நிறைய பேர் குறை சொன்னவங்களே இந்த படத்தை தயாரிச்சு அதே மேடையில வந்து அவர் பாராட்டி போனதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம். ஸோ அதுவே ஒரு மாதிரி பெருமையான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படின்ற மாதிரி ஏன்னா
அவர் அந்த மீடியாலே அவர் அந்த விஷயத்திலே அவர் சொல்லியிருப்பாரு, படம் இன்கேஸ் வந்து நல்லா போச்சுன்னா வினோத் ராஜ் மாதிரி நிறைய டைரக்டர் அவங்களுக்கு நினைச்சதை பண்ற மாதிரி தான் நான் பண்ண போறேன். அது வந்து 10 பைசா நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்க வந்து நடிகர்ன்ற ஒரு பட்டம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ யாருமே நம்ம அந்த மாதிரி பார்க்க வேணாம். ஸோ குறையோட யாருமே பார்க்காதீங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அதோட முடிஞ்சிடும். சொல்ல முடியாது. ஓடிடில மேபி நீங்க சொன்ன மாதிரி ஓடிடில கன்ஃபார்ம் விக்காம தான் இருந்திருக்க மாட்டாங்க. விப்பாங்க. ஸோ ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண கூட சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்னோட கருத்து. மேபி என்னோட இது கூட பாயிண்ட் ஆஃப் கூட தப்பா இருக்கலாம். ஸோ தப்பா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மாத்திக்கிறேன்.